இப்ப பெரியார் தனி மனித ஒழுக்கத்துல சிறந்து இருந்தாரா? அவரு குட்டிச்சாரா பொறந்து எங்கேயாவது போகட்டும். இளமை காலத்துல வந்து அவரு விபச்சாரி வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம, பல விபச்சாரிகள வச்சு தொழிலே நடத்தினாருங்கிறது அவங்க குடுத்த புத்தகத்திலேயே இருக்கு. சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர்ங்கிற புத்தகத்துல தரவு இருக்கு. அந்த தரவெல்லாம் ஏற்கனவே படிச்சு வெளிய காட்டியிருக்கோம். அப்ப தனி மனித ஒழுக்கத்துல அவரு சரியா இல்ல. சரி, தத்துவ ரீதியா அது சரியா இருக்காரா? தனி மனிதன் தவறு பண்றதுங்கிறது வேற. கருத்தியல் வெளியில பரப்பும் பொழுது, தான் சமூகத்துக்கு தெரியாம திரைமறைவா தப்பு பண்ணியிருந்தால் கூட, அது சரியானது அல்ல. ஒருவன் ஒருத்திங்கிற பண்பாடு தான் சரியானதுன்னு ஒரு கருத்தாவது சொன்னாருன்னா, அதுவும் இல்ல. ஒரு பெண் பலரோடு பழகணும். அந்த பலரோடு பழகும்போது, அது இடையூறாக இருப்பது. அதாவது என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சுகத்தை அனுபவிக்கணும். பொறுப்பேற்கக் கூடாது. அப்ப பொறுப்புங்கிறது எங்க வரும்னா, குழந்தைன்னு வரும்பொழுது பொறுப்பு வரும். அப்ப அந்த குழந்தைன்னு ஒண்ணு வரத்துக்கு எது காரணமா இருக்கு? கற்பை. அப்ப கர்ப்பப்பைய எடுத்துடு அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இங்க கூட பாருங்க, பெண் விடுதலை பேசின அவரு, பெண் கர்ப்பப்பைய எடுத்தா தான் குழந்தை பிறக்காத இருக்குமா? ஆண்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கினாலும் குழந்தை பிறக்காதுல்ல. அத சொல்லியிருக்கணும்ல அவரு.